கர்த்தர் எழுந்தருளணும்னா என்ன செய்யணும்? இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் நிறைய பேராக இருந்தாலும் ஒருத்தராக இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சரியாக அந்த பாதையில் நடக்கலாம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம போகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையை போராட்டமோ வந்தாலும் அவைகளெல்லாம் என்ன செய்யும்? ஈஸியாக தள்ளி விட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டு நம்ம பாட்டு போகலாம். என்ன எனக்கு நல்ல நான் அடிக்கடி சொல்லிக்க எனக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் பெரிய ஆழத்துலலாம் நீச்சல் அடிக்க தெரியும் எனக்கு. இப்போ அந்த ஆழத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும். பயம் இருக்குமா? இருக்காதுல்ல. நீச்சல் தெரியாதவங்க தண்ணியில் இறங்குவாங்களா? இறங்க மாட்டேன். நான் இறங்குவேன். எனக்கு நீச்சல் உண்மையிலே தெரியும். கிணத்துக்குள்ளே கூட நீச்சல் அடிப்பேன். அப்போ அந்த ஆழத்தில் என்ன செய்வேன்? நீச்சல்லே தான் போக முடியும். நடந்து போனால் உள்ளே போயிடுவோம், வெள்ளத்தில் போயிடுவோம். என்ன அப்போது தலைக்கு மேலே தண்ணி வந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும்? தண்ணிக்கு மேலே என்னால் மிதக்க முடியும். அந்த இதை நான் பழகிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீச்சல் அடிக்கணும்னா என்ன வேணும்? நிறைய தண்ணி இருந்தால் தான் அடிக்கும். கொஞ்சோண்டு தண்ணியில் போய் அடிக்க முடியாது. அப்போது இங்கே சொல்லியிருக்காரு, நீ கர்த்தர் எழுந்தருளி அப்படின்னு. அப்போ கர்த்தர் எழுந்தருளணும்னா நம்ம அப்போ என்ன அந்த எழுந்தருளல் எப்போ நடக்கும்? அதற்கு நாம் என்ன செய்யணும்? அதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்தால் அவர் எழுந்தருளை வைக்க முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தான் அதை செய்ய முடியும். என்ன நான் சொன்ன மாதிரி நீச்சல் தெரிஞ்சால் தான் நம்ம தைரியமாக இருக்க முடியும். நம்ம இறங்க முடியும். ஆழத்தை பார்த்தோன்னே சந்தோஷம் வரும். அப்போது இந்த பிரச்சனையை எப்படி தள்ளுறதுன்றதுக்கு நமக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க. பிரச்சனை, போராட்டம், பல பாடுகள், நம்ம சொல்கிறத கேட்கவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை புரிய மாட்டேன்றாங்க, நான் சொல்கிறது என் பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு நாள் நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, என் வாழ்க்கை பூரா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தள்ளணும்? அப்போது இந்த தண்ணியில் நீச்சல் அடிக்கும்போது நிறைய குப்பை வரும், நிறைய கொலை, பச்சை மரங்கள்லாம் வெட்டி விடப்பட்டது வரும், நிறைய அப்படியே அந்த இலைகளெல்லாம் அடிச்சுட்டு வரும். அது வரும்போது என்ன தெரியுமா செய்யும்? நடுவு தண்ணியில் நிற்கும்போது அதை பார்த்தா என்ன பண்ண நம்ம கிட்ட மோதும். அப்போ அது இப்படி தள்ளினோடனே அந்த தண்ணியில் போயிடும். நீச்சல் அடித்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? தைரியமாக போவோம். ஆமாம். அப்போ நீச்சல் தெரிஞ்சா மணலுக்குள்ள அப்படியே இறங்கும். சரியா? ஆற்று மணல் அரிச்சு கொண்டு போய் உள்ளே போட்டு போயிடும். அப்போது என்ன நடக்கும் தெரியுமா? நீச்சல் அடித்த தெரிஞ்சவங்க, அதை பழகினவங்க எப்படி இருப்பாங்க? அதில் பாம்புலாம் கூட வந்திருக்கு. நான் நீச்சல் அடிக்கும்போது தண்ணி பாம்பு வரும், தலையை மட்டும் தூக்கிட்டு அழகாக அதுவும் வரும். அப்போ அதெல்லாம் பார்த்தோன்னே என்ன செய்வோம்? பயம் வராது. அப்படி தள்ளிட்டு அது ஓடிடும். இப்படி தள்ளிட்டா ஓடும். அப்போ தள்ள பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் எசேக்கியேல் சொல்றாங்க, கணுக்கால் அளவு கிடையாது, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அளவு இல்லை, நீச்சல் ஆழம் வேணுங்கிறார். இந்த நீச்சல் ஆழம் என்ன வேணும்? நமக்கு நீச்சல் ஆழம் என்ன வேணும்? நிறைய தண்ணி வேணும்ல நீச்சல் அடிக்க. அப்போ அந்த நீச்சல் அடிப்பதற்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நீச்சல் அடித்து வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை தள்ளி விடுறதுக்கு என்ன வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி வேணும். அதைத்தான் சொன்னார், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேணும் அப்படின்னு எசேக்கியேல் புத்தகத்தில் எழுதியிருக்கு. என்ன நிறைவு அப்படின்னா, எனக்கு கொஞ்சோண்டு இல்லை, கொஞ்சோண்டு பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, இடுப்புக்கு வரைக்கும் இல்லை, எனக்கு நீச்சல் ஆழம் மாதிரி நிறைய நீச்சல் அடிக்கிறதுக்கு ஆழம் வேணும்ல, அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் உதவி வேணுன்றார். சரியா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்யணும்னா அப்போ அவர் நம்ம கூடவே இருக்கணும். என்ன? அவர் நம்ம கூடவே இருக்கணும். அப்போ அதுக்குள்ளே நம்ம போனோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி நம்ம தக்க வைத்து கொள்வது, எப்படி நம்ம அதுக்குள்ளே நுழைவது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கும்போது எந்த பிரச்சனை, சரீரத்தில் வலிக்கி, முதுகு வலிக்கி, தலை வலிக்கி, அப்புறம் மனசு வலிக்கி, இருதயம் வலிக்கி, அத்தனை வலி இருந்தாலும் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த வலியெல்லாம் பார்த்துட்ருக்காரு பாரு பரிசுத்த ஆவியானவர். உள்ளுக்கு என்ன பண்ணுறாராம்? வகையை இருப்பார்.